உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உண்மையை சொல்லிடு, என் ராதா எங்க இருக்கா? நல்லா இருக்குப்பா மோகன் நீ சொல்றது. ஏன் ராதாவாமே என்னமா மாத்தி மாத்தி பேசுற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ராதாவை பார்த்து எவ்வளவு கோவமா பேசின. தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொன்ன. ஆனா இப்போ எல்லா பழியும் என் பொண்ணு மேல தூக்கி போட்டுட்டு இருக்க. மோகன், நான் நிரபராதிங்கிற ஆதாரத்தை உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கூட உன்கிட்ட காட்டினேன். நான் வாஷ்ரூம்குள்ள ஃபுட்டேஜஸ்ல தெரிஞ்சதெல்லாம் உன்னோட பேச்சு ஒரு பக்கம், இன்னொன்னு என்னோட பார்வை வேற பக்கம் இருந்துச்சு. நான் இந்த உலகத்திலே அதிகமா நம்புறது கிருஷ்ண பரமாத்மாவையும் அவருடைய அறிகுறியையும். அவர் தெளிவா ராதா ஆபத்துல இருக்கான அறிகுறி காட்டிட்டாரு. ஒருவேளை ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. அப்புறம் என்ன மோகன், என்ன பண்ணுவ நீ? அந்த ராதா ஏற்கனவே என்னோட லைஃப்ல அவ்வளவு ப்ராப்ளம்ஸ கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. என்ன கேட்டா அவ செத்தா நல்லா இருக்கும்னு சொல்வேன். மோகன் முன்னாடி எந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாதோ கரெக்டா அவன் முன்னாடி அப்படியே சொல்லிட்டாலே. இன்னைக்கு என் பொண்ணு கதை அவ்வளவுதான். தாமினி, மோகன், மோகன் வேண்டாம், விடு. என்ன சொன்ன? அண்ணா, மோகன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை விடு மோகன். ராதா சாகணுமா? ஏன் ராதா சாகணுமா? என் ராதா சாகணும்னு நினைக்கிறவங்களை ஏன் கையால நானே கொன்னுடுவேன். இது ஒண்ணுதான் நான் இன்னும் கேட்கலன்னு நினைச்சேன் மோகன். குளிர் அதிகமாயிட்டு போகுது. இந்த அட்டைப்பெட்டியில கூட இந்த அட்டைப்பெட்டி கூட தாங்கல. ரொம்ப நரகுது. தாக்கு பிடிக்காது. இல்ல, நான் வேற ஏதாவது பண்ணி ஆகணும் இந்த குளிர தாக்கு பிடிக்க. இல்ல, இன்னைக்கு யாரும் மோகனை தடுக்காதீங்க. இன்னைக்கு ஃபைனலா மோகனோட வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு. இவ்ளோ நாளா மனசுல வச்சிட்டு இருந்த வார்த்தை. என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்க முடியாத அந்த வார்த்தை வந்துருச்சு. இப்படி நடக்குதுன்னா அது எல்லாம் அது அந்த ராதாவாலதான். நீ பேசாம ஒண்ணு பண்ணு மோகன், இன்னைக்கு என்ன மொத்தமா கொண்டு போட்டுரு. இத்தனை வருஷமா நான் வாழ்க்கையில உனக்கு ஒவ்வொரு அடியும் துணையா நிக்கிறேன். எதுக்காக? இந்த மாதிரி நீ எவ்வளவு ஒருத்திக்காக வந்து என்னை இந்த மாதிரி ஈஸியா வாழ்க்கையில இருந்து தூக்கி போடதானே. என்னைக்கோ ஒரு நாள் வந்து வேற ஒருத்திக்காக ஏன் வாழ்க்கையை நீ பறிச்சிருவன்னு மிரட்டுறதுக்காக தானே. மான், எப்ப பார்த்தாலும் நீ என் மேல பழி போடுற, என்ன சந்தேகப்படுற. இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா இன்னையோட என் கதையை மொத்தமா முடிச்சிரு, என்ன கொன்னு போட்டுரு மோகன். நான்
காதலிச்சவன் கையால சாகுறது இதை விட பெஸ்ட் சாவு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மோகன், அவளை விடு. மோகன், மோகன், அவளை விடு சொல்றேன்ல. வேணா விடுங்க. தாமினி கொஞ்சம் அமைதியா இருமா. சொன்ன கேளு. எப்படிம்மா என்னால அமைதியா இருக்க முடியும்? ஏன் மோகன், அன்னைக்கு என்னடானா என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ண. இன்னைக்கு என்னடானா என்னையே கொன்றுவன்னு சொல்லி என்ன மிரட்டுற. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுமா. இங்க முட்டாள் இவனா? ஏன்னா என்கிட்ட வந்து என்ன பேசுறேன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான். இல்ல முட்டாள் நானா? இவன் இவ்வளவு பேசியும் நான் இவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. மோகன், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ராதா எப்படியெல்லாம் உனக்கு அநியாயம் பண்ணிருக்கா. வெறுப்போ இல்லாம உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா மோகன். இந்த போட்டோவை பார்த்தாவே தெரியுது உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு. உன்னோட அம்மாவை ஜெயிலுக்கு கூட அனுப்புனா. அப்ப என்ன சொல்ல வரீங்க? ராதா அந்த பாயசத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களை தவிர வேற யாரும் அதை தொடல. அப்படின்னா காதம்பரி மேடம், நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். நீ பெத்த பொண்ணு குஷியை உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டா அவ. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்ல, அந்த ராதா மேல நம்பிக்கை இருக்கா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மோகன், அந்த ராதா எப்படிப்பட்டவ, என்னெல்லாம் பண்ணுவான்னு. இங்க வந்து என்ன கொன்னுடுவன்னு மிரட்டுறதுக்கு பதிலா போய் பாரு அந்த ராதா இந்த தடவை என்ன புது விளையாட்டு உன் கூட விளையாட போறான்னு. மோகன், ராதா எங்கெல்லாம் போவாளோ அந்த எல்லா இடத்துக்குமே நான் போன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல. எனக்கு என்னமோ ராதாவை தேடி நம்ம வெளியே போறதுதான் நல்லதுன்னு தோணுது. மோகன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு மோகன். இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இப்ப இடமே கிடையாது. முதல்ல நம்ம ராதாவை தேடி கண்டுபிடிக்கணும். இப்பவே நடுராத்திரி ஆயிடுச்சு மோகன். ராதா எங்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியல. அவளை நீதான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். நீ போ. அம்மா, நானே போய் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா உங்க கூட நாங்களும் வரோம். ஆமா மோகன், தேடுறதுக்காக நாங்களும் கூட வரோம். நாங்க வராம வேற யார் வருவாங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.